Hello students, 8th English third midterm கான ஒரு important question paper நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. previous year நடந்த question paper, original question paper. ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கொஷின் பேப்பர் அப்படியே சேமாக வருமா அப்படின்னு நினைக்காதீங்க, சேமாக வராது. ஆனால் இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக வரும். ஆனால் 2 மார்க் கொஷின் 4 மார்க் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதில் இருக்கிறது அப்படியே கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெட்டர்ஸ் ஃபார்மல் இமெயிலெலாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்கதை நீங்கள் படிக்கும்பொழுது உங்கள் எக்ஸாம்ஸில் இந்த 5 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க் கொஷின்ஸ்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் இயரோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு இருக்கீங்க. தேர்ட் மிட்டம் டெஸ்ட் கொடுது. சரிங்களா? செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்க்கு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சினானிம்ஸ், கன்ஸ்ட்ரக்டட், ஸ்கேர்டு, கன்சோல்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ்க்கு ஒரு 3 மார்க்ஸ், அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 1 மார்க் கொஷின்ஸு. ஸ்ட்ராங்கு, சர்ப்ரைஸ்டு, ஃப்ரெஷ்ஷு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங், ரைட் த அனாகிராம் ஆஃப் ஆர், ரைட் த அமெரிக்கன் இங்கிலீஷ் word for mobile phone, write the euphemistic word for slow learners. The sugar had a negative dash on the science experiment, effect or affect. இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ்ல கேட்குறாங்க. சூஸ் த சூட்டபிள் டேக். தே ஆர் கோயிங் ஹோம் ஃப்ரம் ஸ்கூல்னா ஆர் தே, ஆர் நாட் தே, ஆர் நாட் தேர், இதில் என்ன ஆப்ஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணி எழுதணும். ஸ்டேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் சிம்பிள், காம்பவுண்ட் ஆர் காம்ப்ளெக்ஸ். சிம்பிளா, காம்பவுண்டா, காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணோம். லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் டேக் நோட்ஸ். ரைட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஃபார் ட்ரக். ட்ரக்கோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து சாண்டா, இதை ஆன்டிகிராம் எழுத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது 2 கொஷின்ஸ் செலக்ட் பண்ணி எழுதணும். இந்த 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுக்கல, 2 தான் கொடுத்துருக்காங்க, 15 and 16. அதை நம்ம வந்து கிராமர் பார்ட்டு, ஸோ இன்டைரக்டாக வந்து சேஞ்ச் பண்ணணும். ராஜன் செட் ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், இதை வந்து என்னவா மாற்றணும், இன்டைரக்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ராமா செட் டு குமார் ரன் ஃபாஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 3 கேட்டிருக்காங்க. இந்த 4 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வாட் வாஸ் த நேம் ஆஃப் வெற்றி கம்பெனி? Why do we use internet? Which was the hometown of Vetri and Asif? What are the benefits of computer? கொஞ்சம் கொஷின் பேப்பர் வந்து கொஞ்சம் பிளராக இருக்குது. ஸோ நான் கொஷின் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கிடைச்ச கொஷின்ஸ் இது தான் கிடைச்சது. அதே மாதிரி 100 வேர்ட்ஸ் கொஷின்ஸ், இது வந்து உங்களுக்கு எனி 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 4 மார்க் கொஷின்ஸ், டோட்டலாக 8 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதில் இருக்க கொஷின்ஸ் 3மே படிங்க. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம் ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன்? List 4 things that the computer could not do after it became absent-minded. Where did the nurse post this story? What did Kaiser do? When he was offered food by the nurses, how many dogs accompanied him when he left the hospital? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் த ஃபாலோயிங்கில் தேங்க்யூன்னு வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் deserves, even the smallest of gift deserves thank you. What do the smallest gift deserve? நம்ம என்ன ஒரு gift கொடுக்கும்போது வந்து thank you சொல்லுவோம். அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து if forgets to save my work and store it away, find the alliterating word from the given line. Her hair is always a rat's nest in the morning. Identify the metaphor in the sentence. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கிறது அப்படியே கேட்க மாட்டாங்க. நீங்கள் மற்றதையும் படிச்சு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷீ போஸ்டட் இட் ஆன் ஃபேஸ்புக். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். வெற்றி வென் டு ஆசிஃப் டேஷ், ஹோமா, ஆஃபீஸா, ரூமா, அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்நெட் இஸ் அ கிரேட் டூல் வேர் ஒன் கேன் கேதர் டேஷ். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இதில் இருக்க இந்த 4 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இதை படிச்சுக்கோங்க. இது 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட் அ ஃபார்மட் இமெயில் டு Mr. Sundar Pichai, CEO of Google, requesting him for appointment to interview him. இது உங்களுக்கு 4 மார்க்ஸ் கேட்குறாங்க. மெமரி போயம் 5 மார்க்ஸ். ரைட் ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் த போயம் லெசன்ஸ் இன் லைஃப். இந்த போயம் கண்டிப்பாக வரும், நல்லா படிச்சுக்கோங்க.
அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 5 லைன்ஸில் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் எழுத சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இந்த 3 கொஷின்ஸுமே வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம தொடர்ச்சியாக வந்து 9th 10th 11th 12th 4 இயர்ஸ் வந்து கண்டினியூவாக எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே வீடியோ போட போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகாட்டியும் கல்வி விஜி சேனலில் என்றைக்குமே தரமான வீடியோஸ் தான் போடுவோம். ஆல்ரெடி விஎல் கிளாஸஸ் சேனல் என்னோட சேனல் தான். கண்டிப்பாக நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் விஎல் கிளாஸஸ் சேனல் தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சேனல் வந்து சம் காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம்னால பிளாக் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தரமான வீடியோஸை என்றைக்குமே வந்து மிஸ் பண்ணாமல் போடுவோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோஸ்லாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.